வெல்கம் டு வானவில் வanathi சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான அப்பம். இந்த அப்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. இந்த தீபத்தன்னைக்கு இது ஸ்பெஷலாக நீங்கள் செய்யலாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடியது. இந்த செய்முறை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அது மட்டும் இல்லைங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. உங்களுக்காக வெறும் சமையல் மட்டும் நான் போடலைங்க, உங்களுக்காக இசையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். அதனால் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெள்ளை கலர் அப்பமாக கூட எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் செவந்த பிறகுன கூட எடுத்துக்கலாங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஹாய் கைஸ், மறந்துடாதீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அரிசி நல்லா பச்சரிசியாக வாங்கிக்கிறேங்க, வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி எடுத்துக்கிறேங்க. இதில் 2 பிஞ்ச் அளவு வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 ஹவர்ஸாக நம்ம ஊற விட்டுறலாம். அரிசி எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப்பு உளுந்து எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாங்க. அரிசி உளுந்து இது ரெண்டையும் 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 ஹவர்ஸாக ஊற விட்டுறலாங்க. இது நான் தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன், உங்களுக்கு வேணும்னா ஒன்றாவே போட்டு ஊற வச்சுக்கலாங்க. அரிசி உளுந்து நான் இதுக்கு முன்னாடியே போட்டுவிட்டேன், அது வீடியோவில் அதை போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது அரிசி எடுத்த கப்புலேயே 1 கப்பு சர்க்கரை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஏன் இது கூடவே நான் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிட்ட பிறகு நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப தண்ணியாகிடுங்க. நான் அரிசி போடும்போதே 3 ஏலக்காய் போட்டிருக்கேன், அது உங்களுக்கு வீடியோ இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறங்க. இல்லைன்னா நம்ம மாவு அரைச்ச பிறகு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதை அரைக்கும்போது சும்மா 1/4 டம்ளர் மட்டும் ஆட் பண்ணுங்க, நிறையா ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும் மாவு. நல்லா நைஸாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இந்த மாவு கூடவே நம்ம தேங்காய் துருவலும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இது உங்களுக்கு தேவைக்கிறப்ப தாங்க. ஒரு பிஞ்சளவு சால்ட் ஆட் பண்ணலாம், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்குங்க. 1 கப் அரிசிக்கு 1 கப்பு சுகர் போட்டிருக்கேன், உங்களுக்கு கம்மியாக வேணும்னா 3/4 கப்பு போட்டுக்கிறேங்க. இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதிலெல்லாம் ஆப்பச்சோடா எல்லாமே நல்லா புஸ்ஸுன்னு வருங்க. அதாவது நீங்கள் 10 மணிக்கு அரிசி எல்லாம் ஊற வச்சிட்ட பிறகு 1 மணிக்கு அரைச்சி வச்சுருங்க. அரைக்க வச்சுட்டு அது ஒரு 3 மணி நேரம் புளிக்கணும். அதாவது ஒரு 4-4:30 போல் நீங்கள் இது அப்பம் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக ஸ்கூல் விட்டு வந்தாலும் பசங்க சூடாக சாப்பிடுவாங்கங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு மூடி போட்டு ஒரு 3 ஹவர்ஸாக அதை ஊற விட்டுறலாங்க. இப்போ மாவு ஓப்பன் பண்ணிடலாங்க. ரொம்ப புளிப்பு தட்டுறது மீடியமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அப்பம் ஊற்றிடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வைங்க. ஆயில் ஹீட் ஆனதும் பொறுமையாக ஊற்றுங்க, அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். ஸ்டவ்வை ரொம்ப ஸ்லோவாக வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாயிடுங்க. இந்த மாவு ஊற்றின பிறகு அந்த ஓரங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வருங்க. நடுவில் மட்டும் கொஞ்சம் மாவாக இருக்கும், அப்போ நம்ம திருப்பி போட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. அது வரையும் உங்களுக்காக ஒரு பாடலில் சில வரிகள். கோடு விட்டு கோடு ஜீவன் பாயும் போது ஒன்றில் ஒன்றாய் கலந்தாட ஊன் கலந்து ஊனும் ஒன்று பட தியானம் ஆலிலையில் அரங்கேற காலம் என்ற தேரே ஆடிடாமல் நில்லு இக்கணத்தை போல இன்பம் ஏது சொல்லு காண்பவை யாவும் சொர்க்கமேதான் என்னுள்ளே பல மின்னல் எழும் நேரம் எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம் நான்மை மறந்து மாற ஓர் வார்த்தை இல்லை கூற எதுவோ மோகம் என்னுள்ளே பல மின்னல் எழும் நேரம் எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். இந்த பாடல் பார்த்திங்கன்னா சொர்ணலதம்மா பண்ணது. அவ்வளோ இனிமையாக இருக்குங்க, கேட்க திகட்டாது, அப்படி இருக்கும். இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓரங்கள்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த மையப்பகுதி மட்டும் நல்லா கொஞ்சம் இன்னும் மாவாக இருக்குது.
கொஞ்சம் வந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுடலாங்க. ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போது நம்ம திருப்பி போட்ட பிறகு கொஞ்சம் நேரம் குக் ஆனால் போதுங்க. நம்ம திருப்பி அதை அந்த கொஞ்சம் வெள்ளையாக வேணுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் சவக்க விட்டு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். அருமையான அப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். கார்த்திகை தீபம் வருது இல்லையா, ஸ்பெஷலாக இது செய்யுங்க, சூப்பராக இருக்கும். சிம்பிளாக செய்யலாம். அந்த ஒயிட் கலரும் அந்த செவந்த கலரும் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி அப்பமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நீங்கள் ரொம்ப ஈஸியாக அதை செஞ்சு கொடுத்துடலாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அப்பமும் இந்த பாட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கங்க. எனக்கு ஜானகி அம்மா, வாணிஜெயராம் அம்மா அவங்க பாடல் ரொம்ப விரும்பி கேட்பேன். ஆனால் நல்ல பாடல்கள் பாடுவேன், ஆனால் நிறைய காப்பிரைட் உழுவுதுங்க. அதனால் சில பாடல்களெல்லாம் என்னால் பாட முடியல. அதனால தான் நான் கேட்குறேன். நீங்கள் கமெண்ட் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு டானிக் மாதிரி இருக்கும் கைஸ். அதனால தான் நான் கேட்குறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.